எங்கள் ஊர் ஸ்டைலில் சிக்கனை வச்சு இந்த மாதிரி காரசாரமாக ஒரு சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். அதை எப்படி பண்ணேன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு நிறைய பொருள் கூட தேவையில்லை, கொஞ்சமான பொருள் இருந்தாலே ரொம்ப ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு ஒரு சின்ன சட்டியில் ஒரே ஒரு பிரியாணி இலை, நான் 2-3 பட்டை, அப்புறம் 4-5 கிராம்பு, அப்புறம் 2-3 ஏலக்காய், ஒரு கை நிறைய மிளகு, நல்ல மிளகு, அப்புறம் கொஞ்சமாக சோம்பு இவ்வளவும் போட்டு எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க, ஏன்னா கை ஃப்ளேம் வைக்கும்போது கொஞ்சமான பொருள் போட்டு வறுக்கிறோம், அதனால் கரைஞ்சிரும். இதில் தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இதை வறுத்து முடிச்சுட்டு நல்லா ஆறின அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு நம்ம ஊற்றுற தேங்காய் எண்ணெயை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக நான் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வத்தல் மிளகாய், அப்புறம் 2-3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, அப்புறம் 2 பெரிய உள்ளியை நல்ல பொடியாக அரிஞ்சு அதையும் சேர்த்துருக்கேன். இதில் இப்போது நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வசக்கி விடலாம். நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் சிக்கன் வச்சு ஒரு ரெசிபி போடுறது. நான் எப்படி பண்ணணும் அதை தான் நான் இப்போ வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், அப்படியே நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். இப்போது நம்ம போட்டால் பெரிய உள்ளி நல்லா வசங்கி வந்த அப்புறமா நம்ம இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம், உள்ளி வசங்கும் போது நல்ல ரெட் கலரில் வசங்க வேணாம். ஒரு கண்ணாடி பதத்தை தாண்டி வந்ததுமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன அப்புறமா நான் சிக்கனை சேர்த்துக்கிட்டேன். சிக்கனை மஞ்சள் போட்டு நல்லா கழுவி வச்சுருந்தேன், அதனால தான் அது மஞ்சள் கலரில் இருக்குது. இப்போ சிக்கனையும் நான் போட்டாச்சு. சிக்கனை போட்டுட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா அந்த பெரிய உள்ளி, இது எல்லாமே சிக்கனில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ சிக்கன் கொஞ்சம் வெந்து வந்த அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம்ல அந்த பொடியும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது அது கொஞ்சம் வேகிற வரைக்கும் அதை நல்லா இடைக்கு நல்லா கிண்டி கொடுத்து நல்லா அந்த மசாலா எல்லா இடத்துலையும் பட அளவுக்கு நம்ம கிண்டி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு அதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் வெந்த அப்புறமா திறந்து பார்த்து ஒரு தடவை நல்லா கலந்து கொடுக்கலாம். இது செய்துகிட்டே இருக்கும்போது அந்த மசாலாவோட ஸ்மெல்லு, அது கொதிக்கிற ஸ்மெல்லெல்லாம் நமக்கு வரும்போதே அதை சாப்பிட்ணுன்னு உள்ள எண்ணம் வரும். அந்த அளவுக்கு மனம் நல்லாயிருக்கும், ஏன்னா வீட்டில் நம்ம அரைச்சது. கடைசியாக இதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர், மிளகுத்தூளும், கடைசியாக கொஞ்சம் சால்ட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு, அதனால நான் சால்ட்டுமே கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வேறு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணலை. இந்த 2 பொடி மட்டும்தான், வறுத்தரைச்ச பொடியும் இந்த பெப்பர் பொடியும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டுமே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு போட்டோன்னா நம்ம சாப்பிடும்போது ரெண்டுமே அந்த உப்பு உரப்பு ரெண்டுமே அந்த சிக்கனில் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இனி நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் வத்தனமாக இதில் இறக்க வேண்டியதா. இவ்வளோதான் காரசாரமான ஒரு பெப்பர் சிக்கன் ஃப்ரை செய்தாச்சு. நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இது கூட வேறு ஏதாவது ஆட் பண்ணணும், இது ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், அதை ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.